திருக்குறள் சிந்தனை. அன்பு என்ற சொல்லை கேட்டவுடனே எல்லாரும் இன்பமடைகின்றனர். அன்பு அரிய உயிரின் இனிய நீர்மையாதலால் அது மாந்தரிடம் இனிதே பெருகி வருகின்றது. அருள், அழி, ஆர்வம், இரக்கம், காதல், பக்தி, பரிவு, பாசம், நேசம், வாஞ்சை, வாரம் முதலியன அன்பின் நேரொத்த சொற்கள். அன்பினை யாரும் மறைக்கவே முடியாது. எல்லாருக்கும் எளிதாக அன்பு தெளிவாக தெரிய வரும். அன்பிற்கு அடைக்கும் தாழ்பால் இல்லை. அன்பின் நிறைவு ஆர்வம். அதனை உடையவர் ஆர்வலர். பேரன்பினால் உருகி அழுபவர் ஆர்வலர் ஆவார். கண்ணால் காண முடியாத அன்பை ஆர்வலர் உருகி அழுகின்ற கண்ணீரால் நேரே தெரிந்து கொள்ளலாம். புகையை கண்டு தெரிகின்ற புகையை கண்டு அங்கே நெருப்பு உள்ளதை அறிவதைப் போல முகத்தில் வழிகின்ற கண்ணீரை கொண்டு அகத்தில் பொதிந்துள்ள அன்பினை அறிந்து கொள்கிறோம். அன்பு கண்ணீர் அன்பின் அடையாளம். விழிநீர் பெருகி வருகின்றதால் உள்ளத்தில் உள்ள அன்பு வெள்ளமென பொங்கி வருகின்றது. ஆகவே தம்மால் அன்பு செய்யப்பட்டாரது துன்பம் கண்டபோது உண்மையான அன்பு நிலை உரிமையான கண்ணீரால் உலகம் அறிய வருகின்றது என்று தெய்வப்புலவர் அன்புடைமை அதிகாரத்தில் அன்பிற்குமுண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் என்றார். நாளையும் சிந்திப்போம்.